Taste the Daily. சென்னை திருமங்கலம் அருகே வாகன விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் திமுக கவுன்சிலரின் பேரனுக்கு தொடர்பு இருப்பதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த நிதின் சாய் என்பவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் மோதியதில் உயிரிழந்தார். இந்நிலையில் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்கனவே தகராறு ஏற்பட்டதாகவும் திமுக கவுன்சிலர் தனசேகரனின் பேரன்தான் காரை கொண்டு மோதி நிதின் சாயை கொன்றதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் திமுக கவுன்சிலரின் பேரனுக்கு இவ்வழக்கில் தொடர்புள்ளதால் ஏவல் துறையினர் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டி மாணவரின் உடல் வைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை முன்பாக அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சந்துருன்ற பையன், அவங்க அப்பா பேர் சுரேஷ், அவங்க அம்மா பேர் கனிமொழி. அவங்க திமுகவில் மகளிர் அணி செயலாளராக இருக்காங்க. அவங்க தாத்தா தனசேகர், கேகே நகர் தனசேகர்னா எல்லாருக்கும் தெரியுமா. அவர் திமுக பொதுக்கழக உறுப்பினராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கமிஷனர் ஆஃபீஸர் ஏதோ ஒரு இதாக இருக்கார், சரியாக தெரியல. என் பிள்ளைய அந்த பையன் கார் ஏற்றி கொண்டுட்டான். ஆக்சிடெண்ட் கிடையாது. ஆளுங்கட்சியில் இருக்கிறதால என்ன வேணால் பண்ணலாமா சொல்லுங்கள். காரில் அந்த பையன் இடிச்சிட்டு மறுபடியும் பின்னாடி மறுபடியும் இடிச்சு சத்துல பிறகுதான்